வணக்கம் நண்பர்களே. மைவித்ரேட்ஸை பத்தி இன்னுமே பல பேர் தவறான ஒரு தகவல்களை பரப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அதையும் பார்த்தீங்கன்னா இதுல இருக்க உறுப்பினர்கள் அதையும் பார்த்து நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒன்று சொல்றேன். நானுமே இந்த கம்பெனில ஒரு உறுப்பினர் தான். நானுமே ஒரு சிஎம் உறுப்பினர் தான். அதை நான் பெருமையா சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா நான் இதை பத்தி எனக்கு தெரிஞ்சு நான் பேசுறேன்னா தெரியாம பேசுனா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்குமே இருக்கலாம். அதனால இந்த கம்பெனில நானும் இருக்கேன். அதனால அந்த கம்பெனியை பத்தி எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை பத்தி பேசுறேன். இந்த கம்பெனியில இருக்கிற உங்களுக்கும் இந்த கம்பெனியை பத்தி முழுமையா தெரியும். ஆனா சில விஷயங்கள் உங்ககிட்ட ஏத்துக்க உங்க மனசு மறுக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில எவ்வளவு நாளா நீங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கம்பெனி எவ்வளவு ஜெனியூல், அதாவது நேர்மையா இருக்கு அப்படிங்கிறது உங்களை விட மற்றவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க இதுக்குள்ள இருக்கிறீங்க. இதனுடைய இன்ச் பை இன்ச் இது எப்படி நகர்ந்துகிட்டு இருக்கு, இதுல எந்த மாதிரி சேர்ந்துருக்கீங்க, என்ன மாதிரியான பிளான்ல இருக்கீங்க, இது வரைக்கும் எந்த மாதிரியான அமௌண்ட் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களை தவிர்த்து மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனா அதை பத்தி தெரியாதவங்க போடுற வீடியோவெல்லாம் நீங்க பார்த்து நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு தவறை இனிமே பண்ணாதீங்க. மைவி3 ஆர்ட்ஸ் கம்பெனி ஒரு நேர்மையான கம்பெனியா அப்படின்னா அதுக்கு சாட்சி உங்களை தவிர வேற யாருமே இல்லை. ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க பொறுமையா இருந்திருக்கீங்க பாத்தீங்களா? இந்த பொறுமை தான் இந்த நேர்மைக்கான சாட்சி. மற்ற கம்பெனிகள்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருந்தா இந்நேரம் அது கதையே வேற மாதிரி போயிருக்கும். நிறைய போராட்டங்கள் அது இதுன்னு எனக்கு அமௌண்ட்டை கொடுங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டே இருக்கும். இந்த கம்பெனியை பொறுத்தவரையில அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. எவ்வளவோ வளவிரிச்சு பார்த்தாங்க, எவ்வளவோ காசு கொடுக்குறோம்லாம் சொல்லி பார்த்தாங்க, எவ்வளவோ யூடியூபர்கிட்ட நீங்க தப்பா பேசுங்க அப்படிங்கிற சொன்ன ஒரு காணொலியெல்லாம் நம்மளும் அதிகமா பார்த்தோம். அப்படி இருந்துமே யாருமே செய்யல. எதுக்காக செய்யலன்னா உங்க ஆள் மனசுக்கு தெரியும் இந்த கம்பெனி ஒரு நேர்மையான கம்பெனி அப்படின்றது. ஆனா அந்தந்த நேரங்கள்ல இருக்கிற சூழ்நிலைகள் உங்களை யோசிக்க வைக்கிறது. இது சரியோ தப்போ, அப்படி இருக்குமோ, ஒருவேளை கொடுக்காம போயிடுவாங்களோ, சரியா இல்லாம போயிருமோ, கம்பெனியை மூடிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணங்களை அப்பப்போ உங்களுக்குள்ள தூண்டி விடுது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா உங்க ஆள் மனசுல இந்த கம்பெனி நேர்மையான கம்பெனி அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை லேசா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்ப இந்த கம்பெனியை பொறுத்த வரையில இவ்வளவு நாள் தள்ளி போயிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இவ்வளவு நாள் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா எந்த அடிப்படையில நீங்க பொறுமையா இருந்தீங்க? உங்களுடைய ஆள் மனசுக்கு தெரியும் இது சரியான கம்பெனி, இது என்னைக்கு இருந்தாலும் கரெக்டா நடக்கும் அப்படிங்கிறது. அப்படி தெரிஞ்ச ஒரே காரணத்தினால மட்டும்தான் நீங்க இவ்வளவு நாள் பொறுமையா இருந்திருக்கீங்க. மற்றபடி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அடுத்தவங்க உங்களுக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அந்த 1,00,000 நாங்க தர்றோம், எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு எத்தனையோ பேர்ட்டே கேட்டாங்க. ஆனா யாருமே அதை பண்ணல. ஆனா எல்லாருமே பண நெருக்கடியில இருக்கிறவங்க தான். ஆனா இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நம்ம செய்வோம்ன்றது யாருடைய மனசுலயுமே தோணல. இல்ல இந்த கம்பெனிக்கு நாங்க விசுவாசமா இருப்போம் கடைசி வரைக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுல நீங்க இருந்தீங்க. அதுக்கு காரணம் உங்க ஆள் மனசுல இந்த கம்பெனி நல்ல கம்பெனி அப்படிங்கிற ஒரு காரணம் தான். அதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரமே உங்களுடைய பொறுமை தான். நீங்க பொறுமையா இருந்ததுதான் இந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய பலம். எல்லாருமே மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா நம்ம எவ்வளவோ சொல்லி பார்க்கிறோம், என்னென்னமோ சொல்லி பார்க்கிறோம், அது அப்படி ஆகுது இப்படி ஆகுதுன்னு பல இதுகளை கிளப்பி விட்டாலுமே இதுல இருக்கிற மெம்பர்கள் யாருமே அசைய மாட்டாங்க. எல்லாருமே அதுல என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு கண்மூடித்தனமா அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. உங்க எல்லாருக்குமே இந்த நிறுவனத்தை பத்தி முழுமையா தெரியும் அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும்தான். சரி, அடுத்தடுத்த ஸ்டெப்ல நான் சொல்றதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்த கம்பெனி எவ்வளவு ஜெனியூலா இருக்கு அப்படிங்கிற. ஒரு கம்பெனியை நுப்பாட்டிட்டு போகணும், ஒரு கம்பெனியை வச்சு அதிகமா சம்பாதிச்சுக்கிட்டு நம்ம ஓடிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் இந்த அளவுக்கு இந்த கம்பெனியை கொண்டு நிலைநிறுத்த மாட்டாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா V3 ஆன்லைன் டிவி அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. அதுல யார் யாரெல்லாம் மெம்பரா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க போய் கேட்டு பாருங்க, சில்வர் பிளஸ் சொல்லி மொத்தத்துல மைவி3 அப்ளிகேஷன்ல அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது, அப்படி ஒரு பிளானே கிடையாது. ஆனா அவங்க மட்டும் சில்வர் பிளஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள இன்னமும் இருக்காங்க. நீங்க வேணா அவங்க பக்கத்துல இருக்கவங்க தெரிஞ்சவங்ககிட்ட வேணா கேட்டு பாருங்க. ஒருவேளை ஆன்லைன் டிவி அந்த அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க இப்ப எதுல இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்காகவே ஸ்பெஷலா அதை உருவாக்கி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களும் பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஒரு கம்பெனியை விட்டுட்டு புதுசா சம்பாரிச்சுட்டு போகணும்ன்ற நினைக்கிற யாருமே இதை பண்ண மாட்டாங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனில நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம், அதுல வருமானங்கள் வந்துகிட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற நம்ம இப்ப உங்களையும் என்னையுமே வச்சு பேசுவோமே, நம்மளா இருந்தோம்னா இந்த முடிவு எடுப்போமான்றது மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த கம்பெனியை முழுமையா கடைசி வரைக்கும் நான் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவர் சரண்டர் ஆனாரு. அப்படி சரண்டர் ஆக போகும்போதுமே ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிட்டு போனாரு. இதுக்கு மேல நான் பேல் அப்ளை பண்ணிக்கிட்டு மறைஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நேரடியா நானே போய் சரண்டர் ஆகுறேன். இதுல இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னவோ அதை பூரா நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு இந்த கம்பெனியை அடுத்த லெவல்ல நான் கொண்டு போகணும், இதனுடைய வளர்ச்சியை பத்தி தான் நான் யோசிக்கிறேன். அதே மாதிரி இதுல ஏதாவது மாறுதல்கள் பண்ணணும்னு சொல்லி அரசாங்க நிர்பந்தம் கொடுக்கும் பட்சத்துல அதையும் மாத்திட்டு நம்ம சிறப்பா இந்த கம்பெனியை கொண்டு போவோம். அதுக்காக நான் வாண்டடா போய் நான் சரண்டர் ஆகுறேன். அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே காமிச்சு
நான் நேர்மையானவன், நம்ம கம்பெனி வந்து நேர்மையான கம்பெனி அப்படி நிரூபிச்சுட்டு நான் வெளியில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு. ஊரை விட்டு ஓடுற ஆளு, சம்பாரிச்சுக்கிட்டு ஓடுற ஆளு, மக்களை ஏமாத்துற ஆளு இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்டு போகணும்ன்ற ஒரு அவசியம் இருக்கா? இது 2வது பாயிண்ட். இதையுமே நீங்க யோசிக்கணும். இது உங்களுடைய ஆள் மனசுக்குமே தெரியும், உங்க எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து மறக்க வைக்கிறது தான் பல சித்து வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா, கம்பெனில வந்து சர்வர் அப்டேட் பண்றப்ப வந்து பல இடங்கள்ல வந்து பிரச்சனை வந்திருக்கு. அப்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஃபுல் சீலிங், அதாவது வந்து ஒரே கேப்சாவில் வந்து உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் அப்படி கொடுத்தாங்க. ஒரு சில கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மற்ற கம்பெனிகளை நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்து நீங்க யோசிச்சா மட்டும்தான் அது கரெக்டா உங்களுக்கு புரியும். இதே இதுல நீங்க வந்து அந்த கம்பெனி நடத்துறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் நடத்தினா என்ன பண்ணுவேன்? நானா இருந்தா என்ன செய்வேன்னா, இன்னைக்கு சர்வர் அப்டேட் நடக்குது, இன்னைக்கு யாரும் கேப்சா வராது, அதனால வந்து யாரும் போடாதீங்க அப்படின்னு ஒரே நாள்ல வந்து முடிச்சுக்கிருவேன். நான் இன்னைக்கு வந்து பரதா இருந்தா யார் யாருக்குலாம் வருதோ அவங்க மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் தப்பிக்கத்தான் பார்ப்பேன். ஆனா அவங்க வந்து அந்த மாதிரி செய்யல. சர்வர் பிரச்சனையா, சரி 4 மணிக்கு மேலாச்சு, எல்லாருக்குமே ஒரே கேப்சாவில் வந்து ஃபுல் அமௌண்ட் அப்படின்னு எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா, சென்னையில வந்து மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாள் இல்ல, அடுத்தடுத்த நாள் அந்த வெள்ளப்பெருக்குல இருந்து அவங்க வந்து நிவாரணம் கிடைச்சு மீண்டு வர்றது வரைக்குமே வந்து எல்லாருக்குமே வந்து ஃபுல் சீலிங் கொடுத்தாங்க. இதெல்லாம் கொடுக்கணும்னு அவங்களுக்கு என்ன இருக்கு? சென்னை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில வந்து மிஞ்சி போனா வந்து இப்ப 60 லட்சம் பேர்ல ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்களா? 10 லட்சம் பேருக்கு மேல வந்து அந்த கம்பெனிலே வந்து டைரக்டருமே நிறைய பேர் சொன்னாங்களாம். அவரே அது காணொலியில சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோவை நீங்களுமே பார்த்திருப்பீங்க, ஆனா மறந்துருப்பீங்க. இப்ப நான் ஞாபகப்படுத்துறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா, பின்கோடை மட்டும் வச்சு நீங்க வந்து அந்த ஏரியாக்குள்ள மட்டும் ஃபுல் சீலிங் கொடுத்துருக்கலாம், மற்ற இடங்கள்ல கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தப்புன்னு சொல்லி சக்தி ஆனந்தன் அவர்கள் வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. என்ன காரணம் சொன்னார்னா, சென்னைங்கிறது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே அங்க இருக்காங்க. இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர்ல போய் வேலை பார்க்குற பல பேர் இருக்காங்க. பின்கோடை வச்சு மட்டுமே போட்டோம்னா சென்னைக்குள்ள வந்துமே பல பேர் பாதிக்கப்படுவாங்க. அதனால ஒரு உறுப்பினர் கூட வந்து பாதிக்கப்படக்கூடாது. அதனால இந்த பிரச்சனை முடிகிற வரைக்குமே வந்து டெய்லி ஃபுல் சீலிங் கொடுங்க. ஏன்னா கரண்ட் இருக்காது, அவங்களாம் வந்து ஃபுல்லா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஃபுல் சீலிங் கொடுத்தாங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல கொடுத்துட்டே இருந்தாங்க. மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிற ஒரு கம்பெனி, மக்கள்கிட்ட இருந்து காசை புடுங்கணும்னு நினைக்கிற கம்பெனி வாண்டடா வந்து இந்த அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்களா? இதையும் வந்து நம்ம யோசிக்கணும். நம்ம எந்த ஒரு வேலையுமே செய்யாம ஒரு சிஎம்க்கு வந்து 480 ரூபா ஃபுல் சீலிங் ஒரே கேப்சாவில் நீ போட்டா போதும், உள்ள வந்து எம்டி வீடியோ பார்த்துட்டு நீ ஒரு கேப்சா போட்டாலே உனக்கு ஃபுல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எந்த கம்பெனியில செய்வாங்களா? இந்த கம்பெனியில செஞ்சாங்க. ஏன்னா இது நேர்மையான கம்பெனி. அது மட்டுமா, தூத்துக்குடியில ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. அங்கேயுமே வந்து ஃபுல் சீலிங் கொடுக்கறதுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. அங்க வந்து எத்தனை நாள் வந்து அந்த நீரோட்டம் முடிஞ்சு மக்கள் வந்து இயல்பு நிலைக்கு திரும்புற வரைக்குமே வந்து நீங்க ஃபுல் சீலிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரே கேப்சாவில் வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்துக்கிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமா இருக்கிற கம்பெனி கொடுப்பாங்களா? இப்ப நீங்களே வந்து ஒரு பிரைவேட்டா ஒரு கம்பெனியில் நீங்க வேலை பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, இந்த நாள நான் வேலைக்கு வரல அப்படின்னா அன்னைக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்களா? எந்த இதுலையுமே சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட்டை தவிர்த்து கவர்மெண்ட்டுமே அதுக்குன்னு சில ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லாம எல்லாருக்குமே ஃபுல் பேமெண்ட் கொடுத்தாங்க. ஒரே சீலிங்ல ஃபுல்லா அடிக்கிற மாதிரி. அது ஒரு நாள் 2 நாள் அடுத்தடுத்த நாட்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, நம்ம மைவித்திரையில உறுப்பினர்கள் வந்து தூத்துக்குடி பக்கத்துல வந்து அதிகமான உறுப்பினர்கள் அங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து அவங்க மென்ஷன் பண்ணாங்க. அதோட நிறுத்தாம கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிவாரணங்களையும் கொண்டு போய் கொடுத்தாங்க. அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க, ஆனா மறந்துட்டீங்க. இப்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அது வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கெட், அவங்களுக்கு போர்வை, ட்ரெஸ் எல்லாமே வந்து சக்தி ஆனந்தன் ஐயா அவர்களே நேரடியாக அங்க போய் கொடுத்தாரு. அவருமே அங்க போய் நேரடியாக பேசினாரு. இந்த மாதிரி மக்களுக்கு நாங்க கொடுக்க போறோம், இது வந்து முதற்கட்ட நிதி உதவி, அதாவது நிதி உதவின்றத விட நிவாரண உதவி, முதற்கட்ட நிவாரண உதவி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாகவும் நாங்க கொண்டு வந்து கொடுப்போம். இதுக்காகவே வந்து நாங்க நிறைய வந்து 407 இந்த மாதிரி வண்டிகள்லாம் கொண்டு வந்து காமிச்சாங்க. மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிற ஒருத்தர் எதுக்காக போய் தன் காசு 40 லட்ச ரூபாய் கொண்டு போய் அங்க கொடுக்கணும்? யாராவது பண்ணுவாங்களா? நானா தான் பண்ணுவேனா? நீங்களா இருந்தா பண்ணுவீங்களா? வேற ஒரு பிரைவேட் கம்பெனியா இருந்தா பண்ணுமா? ஆனா இவங்க பண்ணாங்க. ஏன்னா மைவித்திரியில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களையும் தன்னுடைய சொந்த உறவு, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பமா வந்து அவங்க நினைச்சதுனாலதான் அந்த அளவுக்கு பண்ணாங்க. கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து அவங்க எந்த ஒரு இதுவுமே பண்ணல. கடைசியில வந்து அவர் வந்து சிறைக்குமே போனாரு. அந்த சிறைக்கு போன நேரத்திலுமே வந்து பேமெண்ட் எல்லாத்துக்குமே கரெக்டா வந்துச்சு. யாருமே பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டுமே வந்து மைவித்திரி ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதனால இந்த கம்பெனியை பத்தி யார் வந்து அவதூறு பரப்புனாலும் நீங்க நம்பாதீங்க. அவதூறு பரப்புறவங்களும் இந்த மாதிரி செய்திகளை கேள்விப்படுங்க, இதெல்லாம் எடுத்து பாருங்க. எம்டி சேனல்ல வந்து இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க எல்லாம் பேசுறது சரியா தப்பா அப்படிங்கிறத வந்து நீங்களே முடிவு பண்ணி பேசுங்க. ஏன்னா இதை நாம சொல்றதுக்காக நீங்க பண்ண வேணாம். நீங்க மக்கள் கிட்ட சொல்றீங்கல்ல, இது இதோட போறது இல்ல. இந்த மைவித்திரியோட பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க வீடியோ போடத்தான் போறீங்க. அப்ப இந்த மைவித்திரியில உறுப்பினராக இருக்கிறவங்களும் அந்த வீடியோவை பார்க்கணும். அப்படிங்கிறப்ப நீங்க ஜெனியூலா போட்டீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவங்க கிட்ட இருக்கணும்.
தப்பாவே போட்டுட்டு இவங்க தப்பானவங்க அப்படின்னு சொல்லி உங்க வீடியோ விட்டுட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா எதிர்காலத்தில் நீங்களும் நல்ல கண்டென்ட்லாம் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால மற்ற யூடியூபர்கள்ட்டையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், போய் பாருங்க எம்டி சேனல்ல. அதுல வந்து எவ்வளவு பண்ணியிருக்காங்க, என்னென்ன செஞ்சிருக்காங்கன்ற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வீடியோ போடுங்க. சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்சு பணம் போடுறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா, தேர்தல் முடிஞ்சு விதிமுறைகள் நடைமுறையில ஃபுல்லா காலியானதுக்கு அப்புறம் தான் அறிவிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல, தேர்தல் முடிஞ்சு அதுக்காக 4ஆம் தேதி நினைக்கிறேன், அந்த தேதிக்கு முன்னாடியே வந்து நீங்க எல்லாம் வந்து வித்ட்ரா கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து எம்டி அவர்கள் கொடுத்தாரு. மற்ற நிறுவனமா இருந்தா என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு பொறுங்க, இனிமே தான் நாங்க வந்து அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணணும், அதுக்கு மாதிரி தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஓஎம்ஆ இருக்கீங்களா, எல்லாருமே வந்து வித்ட்ரா கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த வாரத்துல பிஎம்க்கு கரெக்டா போட்டு எல்லாருக்குமே அமௌண்ட் கொடுத்தாங்க. சில்வர் உறுப்பினர்களுக்குமே வந்து அமௌண்ட் வந்து போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாருமே வித்ட்ராவும் கொடுத்துட்டாங்க. ஆனா பல பேருக்கு வந்து அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்ல ரிசீவ்ட் ஆகல அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாவே இருந்துச்சு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துல தான் வந்து இந்த கேஸுகள் போய்கிட்டு இருக்கு. இந்த கேஸ் போய்கிட்டு இருக்க நேரத்துல அவசரமா கூட வந்து கம்பெனில இருந்து வேகமா பணத்தை போட்டுருக்கலாம். ஆனா போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்னா, ஒரு கம்பெனில வந்து ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க எப்பயுமே வந்து எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை வந்து அமௌண்ட் போடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. ஆனா மைவித்திரை பொறுத்தவரையில வந்து அவங்க குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடியே இதுவரைக்கும் அமௌண்ட் போட்டிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். சிஎம் உறுப்பினர்ல எல்லாத்துக்குமே தெரியும். சனிக்கிழமை நீங்க போட்டீங்கன்னா அதுல இருந்து 10 நாள் 15 நாள் கணக்குல எடுத்து அவங்க பணம் போடணும்ன்றது அவங்க விதிமுறைகள்ல ஒண்ணு. ஆனா நீங்க சனிக்கிழமை போட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் புதன்ல ஃபுல் அமௌண்ட் எல்லாருக்குமே வந்திருக்கு. இது வரைக்குமே அப்படித்தான் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா சொன்னதுக்கு முன்னாடியே வந்து அவங்க அமௌண்ட் போட்டிருக்காங்க. இதை வச்சே நீங்க கண்டுக்கலாம் அந்த கம்பெனி எவ்வளவு ஜெனியூலா இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து உங்கள்ட்ட சொல்ல விரும்புறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் விதிமுறை வந்து நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு சில பேருக்கு அமௌண்ட் வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னா, எல்லாருமே வித்ட்ரா கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா, எல்லாருமே வந்து அந்த சனிக்கிழமைன்றதை கணக்கு பண்ணி தான் வித்ட்ரா கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் வந்து புதன் வியாழன் அந்த மாதிரி கொடுத்துருந்தவங்களுக்கு அமௌண்ட் வந்துருந்துச்சு. இது வந்து உண்மை. வந்தவங்க கண்டிப்பா வந்து இந்த கீழே வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, மத்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உறுதியா வந்துச்சு, அது உங்களுக்குமே தெரியும். ஒரு சில பேருக்கு வந்து தெரியாம இருக்கலாம். இதுல வந்து பாதி பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பெனில இருக்கிற பாதி பேருக்கு இந்த அமௌண்ட் வந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து கண்டிப்பா நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க, தெரியாதவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த நேரத்துல வந்து நாம தான் வந்து ஆறுதலா இருக்கணும். வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு 2 நாட்கள்னா அதுக்குள்ள வந்து அவர் வந்துருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா வந்து எல்லாருக்கும் பேமெண்ட் போடுவாரு. ஏன்னா அவருக்கே தெரியும் இந்த பேமெண்ட்னால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது. நிச்சயமா வந்து அவர் வந்து காலதாமதம் செய்ய மாட்டாரு. அமௌண்ட்டை போடுறதுல முதற்கட்ட வேலையா இருப்பார் அவரு. எல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்மெல்லாம் வந்து குடும்பத்தை விட்டுட்டு இவ்வளவு நாள் போய் இருப்போமான்னு யோசிச்சு பாருங்க. நானா இருந்தா கண்டிப்பா இருக்க மாட்டேன். நீங்களா இருந்தா இருப்பீங்களா அப்படிங்கிறத வந்து யோசிச்சு பாருங்க. ஆனா அவ்வளவு செல்வாக்கா அவ்வளவு சொகுசா வாழ்ந்தவர் தன் குடும்பம் தன் மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு சிறைக்கு போகணும்னு என்ன இருக்கு. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கிறப்பையும் அப்பெல்லாம் கேட்குறாங்களா உங்களுக்கு வந்து வேற ஏதாவது வந்து சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, நாங்க எதுவும் சொல்ல விரும்பல. எப்ப கேஸ் முடியுதோ அப்ப நாங்க வெளியில போய்க்கிறோம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த கேஸை விட்டு நான் வெளியில போறப்ப ஜெனியூலா போகணும், மெரிட்ல போகணும். இதுல வந்து எந்த ஒரு தப்புமே என் மேல இல்ல அப்படின்னு கோர்ட்டே சொல்லணும். அதுக்கப்புறம் நான் வெளியில போய் எப்பவும் போல என் மக்கள் கூட சேர்ந்து என் நிறுவனத்தை வந்து நான் நடத்தணும் அப்படிங்கிறதுல வந்து அவர் தெளிவா இருக்காரு. இப்ப வந்து ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனில வந்து ஒரு தவறு நடந்திருக்குன்னா அரெஸ்ட் பண்ணி தான் இது வரைக்கும் போயிருக்காங்க. ஆனா வாண்டடா வந்து சரண்டரா யாருமே போகல. ஆனா நம்ம தலைவர் போயிருக்காரு. அது அவருடைய தில்லேவோ. ஆனா அப்படி போயிருக்காரு. அவர் போனதுக்கு அப்புறமா வந்து எந்த ஒரு சலசலப்புமே இல்லை. அவர் வந்து முழுசா முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் தெளிவா இருக்காரு. அவருடைய எண்ணம் செயல்பாடு எல்லாமே வந்து இந்த நிறுவனத்தை வந்து உலகளவுல வந்து பெரிய லெவல்ல கொண்டு வரணும், தானும் சம்பாதிக்கணும், தன்னை சார்ந்து நம்பிக்கையோட இதுல சேர்ந்திருக்க உறுப்பினர்களும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய சிந்தனையாவே இருந்திருக்கு. அவருடைய சிந்தனையோட சேர்ந்து நாமும் பயணிப்போம். நிச்சயமா வெளியில வருவாரு. அவர் வேகமா வெளியில வரணும். மக்களோட மக்களா எப்பவும் போல அவர் நிறுவனத்தை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாமளும் இறைவனை வேண்டுவோம். சரி நண்பர்களே, அவர் வந்து சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ போட்டு போனாரு. அடுத்த வீடியோவில் அவர் அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அவர் என்ன சொல்ல வந்தாரு, அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்ன காரணத்துக்காக வந்து சரண்டர் ஆக போறாரு அப்படிங்கிறத தெளிவா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தவறான கமெண்ட் வருதுன்னு நிறைய பேர் மைவி3 சப்போர்ட் பண்ற யூடியூப் சேனல் எல்லாமே வந்து கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களாலே அதை பொறுக்க முடியல. எதுக்காக தப்பான தகவல்களை வந்து பரப்புறாங்க, தப்பான செய்திகளை வந்து கமெண்ட்ல போடுறாங்க. யாருமே வந்து ஒரு நம்பிக்கையோட உள்ள வந்து பாக்குறவங்கள வந்து அவங்கள வந்து தவறான வழியில் நடத்துற மாதிரியான கமெண்ட் நிறைய வருதுன்றதுக்காகவே கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம வந்து கமெண்ட் ஆஃப் பண்ண போறதுல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க போடுங்க. நல்லதுன்னா நல்லதுன்னு போடுங்க, தப்புன்னா தப்புன்னு போடுங்க. ஏன்னா இந்த நிறுவனத்துல நான் இருக்கேன், இந்த நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. அதனால நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். நீங்களும் சப்போர்ட் பண்றதா இருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல என்ன நடக்குதுன்னு தெளிவா சொல்றேன். நன்றி நண்பர்களே.